எடப்பாடியின் பதவிகள் பறிப்பு அதிர்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். தற்சமயம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டு அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகளை பறிப்பதற்குத்தான் செங்கோட்டையன் ஆயத்தமாகிவிட்டார் அப்படின்னு கூட. அப்படித்தான் நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும், சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் டிடி தினகரன் அனைவருமே எங்களுக்கு எந்த விதமான பொறுப்புகளும் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக இருந்து கொள்ளட்டும், எங்களுக்கு அதிமுகவிலே பொறுப்புகள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அவர்கள் எந்த ஒரு பொறுப்புக்கும் ஆசைப்படவில்லை, எந்த ஒரு பொறுப்பும் ஏற்க மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை இருக்கிறார். அதிலையும் 10 நாட்கள் காலக்கெடு கொடுத்திருக்கிறார். அந்த காலக்கெடுக்குள் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுகளை எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். சரி, இந்த பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பதவிகளை பறிப்பதற்குத்தான் இந்த நபர்கள் பூராம் சேர்ந்து மிகப்பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகுது. சசிகலா அம்மையார் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அதிமுகவை போலவே ஒரு லெட்டர் பேடை தயார் செய்து ஒவ்வொரு அறிக்கையும் வெளியிட்டார். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த அனைத்து நபர்களுமே அதிமுகவில் எனக்கு பதவிகள் வேண்டாம், பொறுப்புகள் வேண்டாம் என சொல்வது எப்படி நம்பக்கூடிய வகையிலே இருக்கிறது? அதாவது சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இப்ப அதிமுக 2026 சட்டமன்றத்தில் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதிமுக நாளைக்கே ஒன்றிணைந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் முடியும் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பதவியோ மற்ற பொறுப்புகளோ எந்த பிரச்சனையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் 2026 தேர்தலுக்கு பின்பாக பார்த்தீங்க கண்டிப்பாக சசிகலா அம்மையாருடைய மிகப்பெரிய செயல்பாடுகள் தீவிரமாக இருக்கும். அவருடைய ஆதரவாளரின் மூலமாக அதிமுகவை கைப்பற்றக்கூடியதுதான் பார்ப்பார்களே தவிர அதற்கு ஓபிஎஸ் ஆதரவுகளை தெரிவிப்பார். ஓபிஎஸ்க்கு வேற வழி கிடையாது. அதிமுகவை விட்டு வெளியேற்றப்பட்டார், இப்ப நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வேற வழிகள் கிடையாது. செங்கோட்டையனும் சசிகலா அம்மையார் பின்னால் தான் போவார். அப்ப சசிகலா அம்மையார் அதிமுகவிலே வந்துவிட்டால் அதிமுக இருக்கக்கூடிய பல முக்கியமானவர்கள் கூட சசிகலாவின் பின்னால் போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கு. இப்ப அதிமுக 2026 வெற்றி பெற்று விட்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் எனக்கு எந்த பதவிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அப்ப அதாவது பதவிகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்சியிலே ஒரு நபருக்கு மதிப்பு மரியாதை என்பது கிடைக்கும். அப்ப சசிகலா அம்மையாரும் நமது ஓபிஎஸும் எந்த பதவிகளும் இல்லை என்றால் தொண்டர்கள் எப்படி மதிப்பார்கள்? அப்படி தொண்டர்களுக்காகவே கண்டிப்பாக பதவிகளை வாங்குவார்கள். தொண்டர்களுடைய விருப்பப்படி நான் பதவி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி பதவி பொறுப்புகளை வாங்குவார்கள். எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்படுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பயம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதன் காரணமாக அதிமுக ஒன்றிணைப்புக்கு தடை போட்டுக் கொண்டே இருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் 10 நாட்கள் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.